2025 சாம்பியன்ஸ் டிராபி போட்டி பாகிஸ்தானில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய நாடுகள் பங்கேற்க ஒப்புதல் தெரிவித்துள்ள நிலையில் இந்தியா மட்டும் இன்னும் அனுமதி அளிக்கவில்லை. பிசிசிஐ இந்திய வீரர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்ப இயலாது என்று தெரிவித்ததால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்தியா பங்கேற்கும் ஆட்டங்களை துபாயில் நடத்த முடிவு செய்துள்ளது. மேலும் அடுத்த 3 ஆண்டுகளில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் பங்கேற்கும் ஐசிசி போட்டிகள் துபாயில் நடக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கோரியுள்ளது. ஐசிசி மற்றும் பிசிசிஐ இதனை ஏற்றுக்கொண்டதாக தகவல் வந்துள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி பிப்ரவரி 2024 19 முதல் மார்ச் 9 வரை நடைபெறுகிறது. போட்டிகள் கராச்சி, லாகூர், ராவல்பிண்டி நகரங்களில் நடைபெறும். ஆனால் இந்தியா பங்கேற்கும் ஆட்டங்கள் துபாயில் நடக்கின்றன. 2023 ஒருநாள் உலகக் கோப்பை தொடரில் இடம்பெற்ற வீரர்கள் பட்டியலில் சில மாற்றங்களுடன் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியை அறிவிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற அனுபவ வீரர்களை நீக்கிவிட்டு இளம் வீரர்கள் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா போன்றவர்களை சேர்க்க முடிவு செய்யலாம். அதேபோல் சுழற்பந்து வீச்சு பலத்தை வலுப்படுத்த அக்சர் படேல், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரை சேர்க்க வாய்ப்புள்ளது. வேகப்பந்து வீச்சாளர்களாக ஜஸ்பரீத் பும்ரா, முகமது ஷமி, முகமது சிராஜ், நர்ஷித் ராணா ஆகியோர் சேர்க்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்திய உத்தேச அணி பின்வருமாறு: ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, யாஷஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, அக்சர் படேல், குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பரீத் பும்ரா, முகமது ஷமி, அர்ஷித் ராணா, முகமது சிராஜ். சாம்பியன்ஸ் டிராபி 2025 தொடர் முன்பாக இந்திய அணி பிப்ரவரி துவக்கத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகளில் மட்டுமே பங்கேற்க உள்ளது. இதைத் தவிர வேறு ஒரு தொடரில் இந்தியா விளையாடுவது கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது.